ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் பாசிப்பருப்பை வச்சு ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய நல்ல மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஈவினிங் டைம் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த பாசிப்பருப்பு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நமக்கு கிட்டத்தட்ட 400 கிராம் அளவு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை நம்ம 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துடலாம். ஸோ இந்த பாசிப்பருப்பு வறுவல் நம்ம கொஞ்சம் அதிகமாக செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாதக்கணக்கில் கூட வச்சுருந்து சாப்பிடலாம். குழந்தைங்கள்லாம் எப்பப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்பப்போலாம் எடுத்து கொடுக்கலாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. பாசிப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது ஊறிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்று எடுத்து கையில் கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இது மாதிரி நல்லா சாஃப்டாக உடையணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். இப்போ இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இது மாதிரி ஃபேன் கடியில் ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து அதில் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நல்லா உலர்த்திடுங்க. ஈரப்பதம் போக நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வெயிலில் காய வச்சிடக்கூடாது. ஃபேன் கடியில் இது மாதிரி காட்டன் கிளாத்தை விரித்து அதில் கொட்டி இது மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டிங்க அப்படின்னாலே போதும். இது இப்போ நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு ஃபேன் காற்றுல நல்லா உலர்ந்துடுச்சு. கொஞ்சம் எடுத்து இது மாதிரி கையில் பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். கையில் கொஞ்சம் கூட ஈரம் ஒட்டாமல் இருக்கணும். இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ பாசிப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரே டைமில் மொத்தமாக போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டாம். 2-3 பேட்சஸாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மொறுமொறுன்னு நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பாசிப்பருப்பை பொரிச்சு எடுக்கிறதுக்கு இது மாதிரி நான் ஸ்டீல் சல்லடை எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது அரிசி எடுக்கிறங்காட்டியுமே ஒரு சில டைமில் கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி ஸ்டீல் சல்லடை இருந்துச்சு அப்படின்னா அது பயன்படுத்திக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக பாசிப்பருப்பை எடுத்து நம்ம எண்ணெயில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற பாசிப்பருப்பை உள்ளே வச்சு இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சு வரும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி சலாடை வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற போது கொஞ்சம் கவனமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு லைட்டாக பொன்னிறமாக பொரிஞ்ச அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சு அப்படின்னாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு ஒரு அகலமான பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் சேர்த்துடலாம். இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா காட்டன் துணியை விரித்து அதில் போட்டு வச்சுடுங்க. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே ஈட்டிடும். இப்போ இதே மாதிரி எல்லா பாசிப்பருப்பையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிச்சு எடுக்கிற போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயுடைய சூட்லேயே இது நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சிடும். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை சலசலப்பு போக நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதையும் எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ இதை பொரிக்கிற போது மட்டும் ஸ்டவ் ஹையில் வைக்காமல் மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட கலர் மாறிடாமல் இதே மாதிரி நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். இப்போ இது ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது கூட காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால காரம் குறைவாக தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ உப்பு சேர்க்கிற போது மட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கருவேப்பிலை.
இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இதில் மிளகாய்த்தூளுக்கு பதில் மிளகுத்தூள் கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம பாசிப்பருப்பு வறுவல் நல்லா மொறுமொறுன்னு தயாராகிடுச்சு. இதில் நமக்கு பாசிப்பருப்பு ஊற வைக்க மட்டும்தாங்க டைம் எடுத்துக்கும். மற்றபடி ரொம்பவே குறைந்த பொருட்களை வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த பாசிப்பருப்பு வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.